பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியுள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யும் நியூஸ் போஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டத்தின் மற்றொரு வேலை திட்டம் இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது. பரந்தன் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்கள் எதிர்நோக்கிய குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. இந்த பாடசாலை மாணவர்களுக்காக நிறுவப்பட்டுள்ள புதிய குடிநீர் தாங்கி கட்டமைப்பு இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டினுடைய முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் போஸ்ட் மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற மனிதநேய பணியான மக்கள் சக்தி மனிதாபிமான திட்டத்தினுடைய இன்னும் ஒரு அத்தியாயம் இன்றைய தினம் அரங்கேறி இருக்கிறது. கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையினுடைய மாணவர்கள் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக சுத்தமான குடிநீரை பெறுவதிலே பல்வேறு இன்னல் பாடுகளை எதிர்நோக்கி வந்தார்கள். பல கிலோமீட்டர்கள் பயணித்து சுத்தமான குடிநீரை பெறுவது என்பது இந்த மாணவர்கள் மத்தியிலே பகீரத பிரயத்தனமாக இருந்து வந்திருக்கிறது. பாடசாலையினுடைய சமூகத்தினர் இந்த சுத்தமான குடிநீரை பெறுவதிலே பல்வேறு விதமான முயற்சிகளை முன்னெடுத்த பொழுதும் எந்த விதமான கைங்கரியமும் கைகூடாத நிலையில் நியூஸ் போஸ்டினுடைய மக்கள் திட்டத்தின் கீழே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த பாடசாலையினுடைய சமூகத்தினருக்கு சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதற்கான அந்த நடவடிக்கையினுடைய அடிக்கல் நாட்டுகிற வைபவம் நடைபெற்றது. இதுபோன்று நாட்டினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட 9 மாகாணங்களில் மக்கள் அன்றாடம் பல்வேறு இன்னல்பாடுகளை எதிர்நோக்கி வரக்கூடிய பல மக்கள் சார்ந்த சமூக பணியினை மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்திலே நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதையும் நாங்கள் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே கிளிநொச்சி பரந்த அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களைப் போலவே ஏனைய பல்வேறு பின்தங்கிய கிராமங்களை சேர்ந்த மக்களுடைய நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் இனி வருகின்ற நாட்களிலே நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்கும் திறந்து வைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதையும் சந்தோஷத்தோடு இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்.